So 11th student, surface tension by Gabillary-Rice method. Chapter 7, properties of matter, physicsல. சரிங்களா, பார்க்கலாம். ஒரு கண்டெய்னர் கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதில் வாட்டர் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. லெவல் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியம். வாட்டர் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. அதில் கேபிலரி டியூப், கேபிலரினா ரொம்ப சின்ன டியூப் தான். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக கொஞ்சம் நிறைய டயா இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் பெருசாக. உங்கள் ஹேர் சைஸ் தான் இருக்கும் கேபிலரி, ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ இப்போ இந்த பெண்ணில் எதுவுமே இல்லைன்னா உள்ளே ஃப்ரீயாக இருந்தால் ஹேலோ அப்படின்னா உள்ளே ஃப்ரீயாக தண்ணி போயிட்டு வர்ற மாதிரி. தெர்மாமீட்ரு பார்த்துருக்கீங்களே, அதில் உள்ள மெர்க்குரி ரைஸ் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த கேபிலரி தான் ரொம்ப 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 சின்னது. அந்த டயா ரொம்ப 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 சின்னது. உங்களுக்கு புரியுறதுக்காக பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக இதான் லெவல் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் லெவல் இப்படி ரைஸ் ஆகும். இந்த லெவல் என்ன செய்யும், ரைஸ் ஆகும் வாட்டர் லெவல். இது மினிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கீழே பார்க்க இருந்தால் இது கான்கேவ் மினிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல வாட்டர் இதில் இருந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாட்டம் இருக்குல்ல, பாட்டம் வர ரைஸ் ஆனதை நான் ஹைச்சின்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் பாட்டத்துலேருந்து இங்கே ஒரு மேலே இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, இது ஆர். ஒவ்வொன்றா கவனிங்க, ஆர். இப்போ இந்த இடத்துல இப்படி ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, இங்கே லெவல் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் வாட்டர் லெவல். இப்படி இருக்கும் வாட்டர் லெவல். வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் பெர்பெண்டிகுலர் இருக்கிறத டி காசிட்டா எடுத்திருக்கேன். டி காசிட்டா பெர்பெண்டிகுலராக, இந்த சைஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது டி காசிட்டா. அதுமாரி ஹரிசாண்டலாக டி சைந்திட்டா. ஹரிசாண்டல் டி சைந்திட்டா, சைந்திட்டா ஹரிசாண்டலாக இருக்கிறத. சரிங்களா? எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சர்ஃபேஸ் கூட இதை ஏற்படுத்துகிற ஆங்கிளை தீட்டா, இந்த சர்ஃபேஸ் வால் கூட எடுத்துகிட்டு தீட்டா. அதுமாதிரி இங்கேயும் இப்படி வந்துச்சுன்னா இது தீட்டா. இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு, இந்த டேர்ம்ஸ்லாம். ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா, அதேமாதிரி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது தீட்டா, இதுவும் தீட்டா. ஸோ டயக்ராம் இதான். இப்போ இதில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இருக்கிற வாட்டர் லெவல்லேருந்து மேலே ஏறி இருக்குது. அப்போ இந்த ஷேப்பை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சிலிண்டர். ஒரு சிலிண்டரில் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அப்போ நமக்கு இந்த ஏரியா தான் வேணும். ஷேட் பண்ண முடியாது, கற்பனை பண்ணிவிடும். இந்த ஏரியா மட்டும் தான் வேணும். இதில் ஏர் இருக்குது. அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிச்சி அதை இது கூட சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷனை டி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். டி காஸ்தீட்டா, டி காஸ்தீட்டா. ஏன்னா இவ்வளோ தூரம் காஸ்தீட்டா தான் வேல்யூ இவ்வளோ தருது. இதுவும் டி காஸ்தீட்டா, இதுவும் டி காஸ்தீட்டா. சைன் தீட்டா போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், அதை எடுக்க முடியாது. டி காஸ்தீட்டா போட்டால் தான் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், டி காஸ்தீட்டா. ஸோ இந்த ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள்னால 2πr, 2πr ஈக்குவல் டு கண்டிப்பாக சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா அப்வேர்டு டைரக்ஷனில் இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த லெவலில் நிற்கினா காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஆப்போசிட்டில் இழுக்கிறதுனால தான். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m இன்ட்டு ஜி, ரெண்டு ஈக்குவல். நமக்கு தெரியும் இப்போ எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க டென்சிட்டி, அதாவது ரோ ஈக்குவல் டு m/v, அதாவது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ இப்போ நமக்கு m வேணும் அப்படின்னா ரோ இன்ட்டு வி, இந்த வி இங்கே போயிடுது. சரிங்களா? அப்போ எம்மோட வேல்யூ ரோ வி, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 we get t cos theta 2πr equal to இந்த எம்முக்கு பதில் ரோ வி இன்ட்டு ஜி. ஸோ இப்போ நம்ம இந்த வால்யூம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
அதாவது தண்ணி வந்து மேலே ஏறி இருக்குல்லே அந்த வால்யூம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இதுதான் லாஜிக். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹைச். இந்த ஹைச் வர இருக்கிறது சிலிண்டர், அதனால் சிலிண்டரோட வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹைச் ப்ளஸ் இங்கே கவனிக்கணும், இங்கே 2 இது இருக்குது, கவனிச்சுக்கிடுங்க. 2 இது இருக்குது. இந்த ஷேப்பை மட்டும் தனியாக எழுதிக்கிடுங்க. இதை மட்டும் நான் தனியாக எழுதுகிறேன். இது இப்படி இருக்குது. இதை மட்டும் தனியாக எழுதுகிறேன். இதில் இப்படி இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஏரியா மட்டும்தான் வேணும், இந்த ஏரியா வேண்டாம். இப்போ இதோடைய ஷேப் என்ன, இதோடைய ஷேப் என்னன்னா உனக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுவும் ஹாலோ சிலிண்டர் தான். அப்போ சிலிண்டர் வால்யூமுக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹைச் தான். ஆனால் இங்கே ஹைச்சி வந்து இது பிளெயின் ஹைச், இங்கே ஹைச்சுங்கிறது ஆர். இப்போ ஹைச் என்னவா மாறிடும், ஆராக மாறிடும். மைனஸ் இதை கழிக்கணும் இல்லையா, ஹெமிஸ்பியரை வந்து கழிக்கணும். ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 πr கியூப். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், πr ஸ்கொயர் ஹைச் ப்ளஸ் இது πr கியூப்னு ஆயிரும் மைனஸ் 2/3 πr கியூப். ஸோ இது ஹெமிஸ்பியர், மறந்துடாதீங்க, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். அது எப்படி கழிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், கவனமாக திரும்ப கேட்டுக்கிடுங்க. வி ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கேன், பை ஆர் ஸ்கொயர் ஹைச்சி ப்ளஸ் எல்சிஎம் எடுத்தால் 3 πr கியூப் மைனஸ் 2 πr கியூப் டிவைடு பை 3 அப்படின்னு வரும். இந்த 3யை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுன்றதுனால. ஸோ πr ஸ்கொயர் ஹைச் ப்ளஸ் 3 πr கியூப்லேருந்து 2 πr கியூப் போனால் πr கியூப் தான். 3லேருந்து 2 போனால் 1, 3 ஈக்குவல் டு, இதுலேருந்து நம்ம காமனாக ஏதாவது வெளியே எடுக்கலாமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பை ஆர் ஸ்கொயர் காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா இதில் ஹைச் மட்டும் இருக்கும், ப்ளஸ் இதில் ஆர் இருக்கும், ஏன்னா ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு, பை 3. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இங்கே வி அப்படிங்கிறது என்னது, நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வி நமக்கு கிடச்சிருக்கிறது. இந்த வியை தூக்கி இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடுங்க. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2 இந்த வியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டி காஸ் தீட்டா 2 πr இன்ட்டு ரோ, விக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம், பை ஆர் ஸ்கொயர் ஹைச் ப்ளஸ் ஆர் பை கியூப் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்ட்டு ஜி, டேம்லாம் மறந்துடாதீங்க. ஸோ இதோட வேல்யூ தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ பை கேன்சல் ஆயிரும், 6 2 ஆரில் 1 ஆறு தான் போகும். மீதி இருக்கிறது டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரோ ஹைச் ப்ளஸ் ஆர் பை 3 இன்ட்டு ஜி. இதில் ஆர் பை 3ங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ, அதனால் அதை எடுத்துடலாம். டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஜி அப்படின்னு வரும். நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் தான் வேணும். ஸோ டி ஈக்குவல் டு, ஸோ 2 இருக்குது, சாரி. ஸோ ரோ ஹைச் ஜி டிவைடு பை காஸ் 2 தீட்டா. ஸோ இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த இடத்துல ஆர் பேலன்ஸ் இருக்குது, ஆரை விட்டோம். ஸோ ஆரும் வரும். ஸோ இப்போ நமக்கு ஹைச் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஹைச் ஈக்குவல் டு, ஹைச் தான் வேணும். அப்போ இங்கே 3 மேலே இருக்கிறது கீழே வரும், டிவைடு பை ஆர் ரோ ஜி. மேலே இருக்கிறது கீழே வந்துச்சு, கீழே இருக்கிறது மேலே போயிடும், காஸ் 2 தீட்டா. இங்கே ஆல்ரெடி டி இருக்குது. சரிங்களா?